ஹாய் மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம திருப்பதி போன வீடியோ பார்த்தோம். இப்போ அதனுடைய அனுபவ வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கோயிலுக்கு போகும்போது கல், உப்பு, வெல்லம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம பரிகாரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கல், உப்பு, வெல்லத்தை பயன்படுத்தும் போது நம்மளுடைய வீட்டில் செல்வ ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நானும் அதற்காக தான் அதை செஞ்சேன். நீங்களும் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம மலை மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நந்தி சிலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட்டு போட்டு கண்குள்ளா காட்சியாக இருந்தது. மலை மேலே ஏற ஏற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காது கப்பு கப்புன்னு அடைச்சு அடைச்சு திறந்ததுங்க. ஐயோ! நெஞ்சு படபட படபடன்னு வந்தது. அவ்வளோ நெளிவு சுழிவுங்க அந்த பாதையில். அதை எப்படி தான் ஓட்டிகிட்டு போகிறாங்களோ, அந்த பெருமாளோட அனுக்கிரகங்க. அது இல்லைன்னா அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது உண்மை தான். அவரோட அனுக்கிரகத்தினால மட்டும்தான் நம்ம அவ்வளோ சேஃபாக மலை மேலே ஏறி போகிறோம். அவ்வளோ மலை மேலே ஏறி போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே கோயிலில் வந்து எனி டைம் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதையுமே நம்ம அன்னதான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மலை மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பக்தர்களுக்கு எங்கனையுமே நம்ம வந்துட்டு அங்கன வந்து பார்த்திங்க அப்படின்னா, தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க. இடம் எல்லாமே அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குடோனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 13:30 மணி நேரம் இருந்தோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ மணி நேரம் நம்மளை குடோனில் அடைச்சி போட்டிருக்காங்கன்னு. மக்களுடைய பாதுகாப்பை கருதி அவங்க ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்காங்கங்க திருப்பதியில். அப்படி அந்த கூட்டத்தில் இருந்து 13:30 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் அவரை பார்க்குறது மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவருடைய அந்த அந்த ஒரு எல்லைக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, உடம்பே சிலுத்து போகுதுங்க. அந்த ஆலயத்தை சுற்றி லட்சக்கணக்கான லைட்டுகள் எரியுது. ஆனால் அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு சின்ன இருட்டு அறை. அதில் ஒரு சின்ன லைட்டுங்க. அதில் அவரை பார்க்கும்போது அடடடடா கண்கொள்ளா காட்சிங்க. இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு எப்போ கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் அதுவரை அந்த காட்சி நம்ம கண்ணிலேயே நிற்கும். திருப்பதி போய் வந்தால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் நம்பிக்கையோடு போய் அந்த திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்ல மழை சென்னையில். நல்ல டிராஃபிக்கும் கூடங்க. அதுலேயே வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையான மனதில் நினச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். வந்து வீட்லேயுமே வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கும் எல்லா அருளும் புரியட்டும். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.